எல்லாரும் சொல்லுவோமா? அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஹல்லேலூயா, ஆமென். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். நல்லா கலந்துருக்கணும். நல்ல பயல்களா வந்து வச்சுட்டீங்க. நமக்கு சாமி அவங்க கூட படிச்சவங்கள ரிச்சிப்குள்ள வழி நடத்திட்டு நீங்க நல்ல கம்பெனி இது கொடுப்போம். கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி தேடி வந்த நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆமென். எத்தனை பேர் அதை உணர்கிறீர்கள்? தூக்கி எறியப்பட்ட நம்மை வேண்டும் என்று சொல்லி, ஆமென், தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டாலே
நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். How many of you want to thank God? Amen. Hallelujah. ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே, ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே தலைக்கல்லாய் மாறிற்று. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. Hallelujah. மைக்கேல் ஏஞ்சலோ ஒரு விசை ஒரு சாக்கடையை கடப்பதற்காக போட்டிருந்த ஒரு கல்லை பார்த்துட்டு அதை தூக்கிட்டு போனான். அது சாக்கடையில் கடந்த கல், அதுல இருந்து ஃபுல்லா அழுக்கா இருந்துச்சான். அவன் தூக்கிட்டு போகும்போது அவன் மேலெல்லாம் சாக்கடை. எல்லாரும் சிரிச்சாங்க, மைக்கேல் ஏஞ்சலோக்கு கிறுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னு. ஆனா அவன் கொண்டு போய் என்ன செஞ்சான்னா அதை அழகாக செதுக்கினான். ஒரு மாதம் கழித்து போய் பார்க்கும்போது ஒரு அழகான சிலுவை அதில் இருந்துச்சான். அதை கழுவி குளிப்பாட்டி அதை செதுக்கி அதை பார்த்த உடனே அந்த ஃபாதரு அதை கொண்டு போய் சர்ச்சில் முன்னாடி வச்சாராம். எதை மிதிப்பதற்கு பயன்படுத்தினார்களோ அந்த கல்லை பார்த்து மக்கள் வணங்க ஆரம்பித்தார்கள். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. ஹல்லேலூயா. நான் இந்த பாடலை அவருக்கு ஆஃபர் பண்ண விரும்புகிறேன். நீங்கள் எத்தனை பேர் இதை ஆஃபர் பண்ண விரும்புகிறீங்க? ஆண்டவரே, நான் தேங்க் பண்ண விரும்புகிறேன். நீங்கள் என்னை எல்லாம் தூக்கி எறிஞ்சப்ப நீங்கள் என்ன வேணும்னு சொல்லி என்னை சேர்த்துக்கிட்டீங்க. நீங்கள் அருவருப்புன்னு மற்றவங்க நினச்சப்ப அவர் உங்களை அணைச்சிக்கிட்டார். ஏன்னா அவர் தான் உங்களை படைச்சார். இது என்ன ஆகி போச்சுன்னா, எல்லாரும் உங்களை தூக்கி எறியும் போது அவருக்கு எல்லார் மேலேயும் பாசம் இருந்தது, உங்கள் மேலே கூட பாசம் ஆகி போச்சு. ஏன்னா நீங்கள் ஒதுக்கப்படும் போது தேவனுடைய அதிகபட்ச அன்புக்கு பாத்திரராய் மாறுகிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, மாம்சத்தின்படி நம்மில் ஞானிகள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை, ஐஸ்வர்யவான்கள் அநேகர் இல்லை. தேவன் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பேதைகளான நம்மை தெரிந்து கொண்டார். ஐஸ்வர்யவான்களை வெட்கப்படுத்தும்படி இல்லாதவைகளையும் ஒதுக்கப்பட்டவைகளையும் அருவருப்பானவைகளையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அருவருப்பானவைகளை தெரிந்து கொண்டார். ஆமென். அவருடைய அனந்த ஞானம் நம்மளை அவ்வளோ நேசிக்குது. நேசிச்சுட்டு உங்களை அணைச்சிட்டு சொல்கிறாரு, நீங்கள் அம்புட்டு பேரும் அருவருப்பானவங்க தான்டா. அதாவது அந்த சகோதரியை பார்த்துட்டு சொல்கிறாரு, உங்களில் பாவம் இல்லாதவன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ எல்லாருமே பாவியல் தான்டா. இப்போ என்னன்னா, எல்லாரும் பாவி, நீங்களும் பாவி, நானும் பாவி. ஆனால் நமக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் பிளெஸிங் என்னென்னா, எல்லாரும் பாவியாக இருந்தாலும் நீங்களும் பாவியாக இருந்தாலும் நீங்கள் தூக்கி எறியப்பட்டீங்களா, அங்கே தான் உங்களுக்கு கிரெடிட்டு. கையெழுத்துக்கு தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. நான் அவரை ஆனர் பண்ண விரும்புகிறேன், நான் அவரை ரெஸ்பெக்ட் பண்ண விரும்புகிறேன், நான் தேங்க் பண்ண விரும்புகிறேன். காரணம், நம்மளை அவர் தூக்கி எறியப்பட்டு நம்ம சேர்த்துக்கிட்டார். அதனால் நாம் எல்லோரும் எழுந்து நின்று, ஆண்டவரே, தூக்கி எறியப்பட்டு என்னை வேண்டும் என்று சொல்லி கொண்ட நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை
பிறகு என் வாழ்க்கையை புரட்டி போட்ட புதிய ஏற்பாட்டு வசனங்களிலே ஒன்று, இப்பொழுது நாம் அவரை அறிந்தவர்களாயும் நன்றாய் அறியப்பட்டவர்களாயும் இருக்கிறோம். என்னை அதிகமாய் தொட்ட ஒரு வசனங்களில் ஒன்று, நாம் நன்றாய் அறியப்பட்டவர்களாய் இருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் 25 வருடங்களுக்கு மேலாக நான் என்ன கடவுள்கிட்ட காட்டுறதுக்குன்னே நான் செலவழிச்சிருக்கிறேன். ஆண்டவரே, நான் ஒழுங்கா இருப்பேன். ஆண்டவரே, ஆண்டவரே, நான் உமக்காண்டி வாழ்வேன். ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்காக உயிர் கொடுப்பேன். ஆண்டவரே, உமக்காக ஓடுவேன். ஆண்டவரே, என்னை நம்புங்க ஆண்டவரே என்று சொல்லி என்னை புரிய வைப்பதற்காகவே என் வாழ்க்கையிலே பாதி வருடங்களை செலவழித்திருக்கிறேன். கிருபைக்குள்ள வந்த உடனே ஒரு வசனம் என்னை பூரணமாய் மாற்றியது. இப்பொழுது நம்மை அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். இத்தனை வருடம் நம்மளை அவர் புரிஞ்சுக்கிறாதவர் நினைச்சு நம்ம ஏதோ செயல்கள் மூலமாக நம்மை அவருக்கு காட்டுவதற்கு முயற்சி எடுத்தோம். ஒன்று புரிஞ்சுக்காங்க, யாருமே உங்களை அறியாத அளவு உங்களை அவர் அறிஞ்சிருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா, உங்களுக்கே உங்களை பத்தி தெரியாத அளவு அவருக்கு உங்களை பத்தி தெரியும். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாரே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். திரும்ப சொல்லுவோம், அழகான கண்கள் என்னை கண்டதாரே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. திரும்ப சொல்லுவோம், ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றும் இல்லாத காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. கருத்தை உயர்த்தி, ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை என்றைக்கு முடிய வேண்டிய வாழ்க்கை, என்றைக்கு முடிந்திருக்க வேண்டிய வாழ்க்கை, அவருடைய கண்கள் உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னார். பிழைத்திரு என்று சொன்னார். யாரும் அறியாத வந்த நல்ல நேசரே, யாரும்
என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் தேடி வந்த நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்டு நீர் வேண்டும் என்று சொல்லி அணைத்துக் கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்டு வேண்டும் என்று சொல்லி சேர்த்துக் கொண்ட நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நாம் உயிர் வாழ்கின்றோம். சொல்லுவோமா எல்லாரும்? அழகான கண்கள் என்னை கண்டதாலே நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். நினைத்த நான் உயிர் வாழ். கரங்களை தட்டி எல்லாம் சொல்லுமா? அழகான கண்கள் கண்டதாலே நினைத்த நான் உயிர் வாழ். நல்ல உற்சாகமாய் அழகான கண்கள் என்னை கண்டதாலே நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத நம்மை நன்றாய் வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் வந்த நல்ல நேசரே. கண்கள் என்னை கண்டதாலே நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். கண்கள் என்னை கண்டதாலே நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். எறியப்பட்டு வேண்டும் என்று சொல்லி தேடி வந்த நல்ல நேசரே. மனிதர்களால் தூக்கி எறியப்பட்டிருக்கலாம், தங்களை நீதிமான்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறவர்களாய் நீ தூக்கி எறியப்பட்டிருக்கலாம். ஆனால் உன்னை சேர்த்துக் கொள்ளுகிற தேவன், உன்னை தேடி வந்த தேவன், எறியப்பட்ட உன்னை வேண்டும் என்று சொல்லி அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி போனான். எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி கொண்ட நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த உயிர் வாழ்கின்றேன். வேதம் சொல்லுகிறது, தங்களை நீதிமான்கள் என்று எண்ணி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து என்று தேவன் சொல்லுகிறார். தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் நினைக்க சிலரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் அல்ல இவனே, அவன் அல்ல இவனே, அவன் அல்ல நீயே தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீயே நீதிமானாக்கப்பட்டவன், நீயே கழுவப்பட்டவன்,
நீயே. உம்மழகான கண்கள் கண்டதாலே நினைத்து நீ உயிர் வாழ்கின்றாய். உம்மழகா நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட நம்மை வேண்டும் என்று சொல்லி தேடி வந்த நல்ல நேசரே, இல்லாத என்னை காருண்யத்தாலே வைத்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் சங்கர பாபா 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 நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலை நேரத்தை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இல்லாதவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் அருவருப்பானவைகளையும் நீர் தெரிந்து கொண்டீர். எங்களில் ஞானிகள் அநேகர் இல்லை, ஐஸ்வர்யவான்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் வாழ்க்கையின் சகல துதிக்கும், சகல கணத்திற்கும், சகல மகிமைக்கும் நீர் ஒருவரே பாத்திர, நீர் ஒருவரே காரணர். உம்முடைய பார்வை எங்கள் மீது விழுந்த கனிவு, இரக்கம் எல்லாவற்றுக்கும் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். Come on, praise the Lord, hallelujah. அந்த குமாரன் வந்த பிறகு நடன கழிப்பை எல்லாம் பார்த்தேன் வீட்டுக்குள்ள. Come on, ஆமென், ஆமென். பயங்கர ராக் தான் ஆடணும் கிடையாது, நம்ம மெலடி கூட ஆடலாம். போடுப்பா, அப்படியே லைட்டா மூவ் பண்ணி ஒரே ஒரு ஸ்டான்ஸா லைட்டா மூவ் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. Come on, come on. ஆமா, லெஃப்ட்ல ஆடுவாங்க, அப்படி ஆடுங்க. Come on, come on, join with me. எரியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி தேடி வந்த நல்ல நேசரே. அப்படிதான். Come on. சபை என்பது தேவனுடைய பிள்ளைகள் நடனம் பண்ணுகிற இடம். ஆமென், ஆமென். மன்னிக்கப்பட்ட பிள்ளைகள், சேர்த்துக் கொள்ளப்பட்ட பிள்ளைகள். கொஞ்சம் லைட்டா அப்படியாச்சும் உயிர் வாழ். Praise God. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி வந்த நல்ல ஒன்றும் இல்லாத என்னை உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றுமில்லாத என்னை, ஒன்றுமில்லாத என்னை, படிப்பு இல்லாத என்னை, பணமும் இல்லாத என்னை
அறிவு இல்லாத என்னை, ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. நம்மை விட அறிவாளிகள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். நம்மை விட சிறப்பானவர்கள், அழகானவர்கள், தெளிவானவர்கள், ஞானமுள்ளவர்கள், பணக்காரர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத பாக்கியமும் ஸ்லாக்கியமும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அதான் காருண்யம், ஃபேவர். 10 பேர் இருக்கும்போது உங்களை மட்டும் கூப்பிட்டு அவரு ஒரு சாக்லேட் உங்கள்கிட்ட கொடுக்குறாருன்னா that's the favor. ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. எங்க வீட்டில் 5 பேர் இருக்கிறோம். ஆமா, என்னை மட்டும் முன்னாடி கூப்பிட்டாரு. நீ ஊழியத்தை செய்வியா சொல்லி என் கையில் சாக்லேட்டு கொடுத்தாரு. எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அண்ணனை ஊழியக்காரனாக்குன்னு ஆசை, மூத்த அண்ணனை. ஆனால் அவருக்கு என்ன ஊழியக்காரன், இவன் யூஸ்லெஸ் அப்படி நீங்கள் நினைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை தெரிந்து கொள்கிறார். சொசைட்டி உங்களை யூஸ்லெஸ் நினைக்கலாம், ஆனால் தேவன் உங்களை தெரிந்து கொள்கிறார். தங்களை நீதிமான்கள் என்று நம்பின்றார். அப்படின்னா ஏதோ ஒன்று இல்லாததை இருக்கிற மாதிரி நம்பியிருக்கிறான் அவன். மற்றவர்களை அற்பமாக எண்ணின சிலரை குறித்து அவர் சொன்னதாவது, எனக்கு இந்த புதிய எருசலேமை, இந்த 3ஆம் வானம், ஞானம் 4ஆம் வானம் அப்படின்னு பேசுகிறவங்களை பற்றி எனக்கு ஒன்றும் வருத்தம் கிடையாது. அவர்கள் தங்களை நீதிமான்கள் நம்புவது தவறல்ல, ஆனால் மற்றவர்களை அற்பமாய் நினைப்பது அவன் அல்ல. வாரத்திற்கு 2 தரம் உபவாசித்த அவன் அல்ல, பாவம் செய்யாத அவன் அல்ல, இவனே. இங்கதான் அவங்களுக்கு குழப்பமே வந்துச்சு. Grace means confusion. Grace means darkness. Love means confusion. Love means darkness. பெரிய பணக்கார பொண்ணு இருக்கும், அதை நேசிக்க மாட்டாங்க. கன்ஃபியூஷன், ஒரே குழப்பமா இருக்கு. அந்த பொண்ணை முடிக்க மாட்டேன்னு வாங்க. சிலர் இந்த லவ் மேரேஜ் பண்ணு, சாதாரண ஒரு ஆள் இருப்பான், அவனை முடிக்கிறேன்னு வாங்க. That is what love. Love has no reason. If it has reason, that is not love. அவர் உங்களை அப்படிதான் நேசிச்சார். உங்களை யாருமே புரிஞ்சுக்கல, ஆனா அவர் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டாராம். யாரும் அறியாத உன்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. ஹல்லேலூயா, ஆமென். யாரும் அறியாத உன்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அவர் அழகான கண்கள் உன்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நீ உயிர் வாழ்கின்றாய். I love you Lord. Hallelujah. பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டபோது எல்லாரும் பார்த்தாங்க, இதுல என்ன கேள்வி வேண்டியது இருக்கு?
3 தடவை மறுதலிச்சிருக்கிறான். அதை வச்சே தெரிய வேண்டாமா இவன் அவரை நேசிக்கலன்னு அப்படின்னு 11 பேர் உட்கார்ந்துருக்காங்க. ஆனா அவரோ யாரும் அறியாத உன்னை நன்றாயறிந்து சொன்ன ஆண்டவரே, இவங்களுக்கெல்லாம் தெரியாது, ஆனா நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். You know my heart, though I committed sins, though I denied you, you know my heart. நான் பாவம் செய்த போதும் என் மனது உமக்கு தெரியும், என் இருதயம் உமக்கு தெரியும். எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். இவர்களைப் போல அல்ல, எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிந்திருக்கிறீர். யாரும் அறியாத உன்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. கையை தட்டுங்க போது அவருக்கு கமான் 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 கமான். மனிதர் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், தேவன் உங்களை புரிந்து கொண்டிருக்கிறார். நீங்க கோபப்படுறவரா இருக்கலாம், மற்றவர்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், அல்லது நீங்கள் பாவம் செய்கிறவராக இருக்கலாம், மற்றவர்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், அல்லது ஒரு பழக்கத்தை, ஒரு சிகரெட் குடி, ஏதோ ஒன்றை நீங்கள் விட முடியாமல் நீங்கள் தவிக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனை நேசிக்கிறவராக இருக்கலாம். யாரும் அறியாத உன்னை நன்றாய் அறிந்து அணைத்துக் கொண்ட நல்ல நேசரே. I love you, love you, love you, love you, love you. அரபலா ஷம்தலரி அங்கரபலவதுரி மனமதுரமனம ஷக்ரபலவதியப்போ மகரபலவதி நமனம ஷம்துரினி அங்கரனதி அங்கரபலவதி மலவதுரமோ உரிமனமதி நமனம ஷம்துரி அங்கரபலவதி அங்கரமனமதுரி மனமரி மலவதுரமனமதி அங்க ரிகமலவதி அங்கரமனம ஷக்ரபலவதி மனமலவதி கொலமோ ஷபரபலவதி மலவரி 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 மலவ ஷம்துரி மிரி 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 மிரி. யாரும் அறியாத நம்மை நன்றாய் அறிந்து அணைத்துக் கொண்ட நல்ல நேசரே. கர்த்தர் உங்களை மறுபடியும் ஜீவன் கொடுத்து மீட்டுக் கொண்டு அழைத்துக் கொண்டு வந்தது தோல்வியில் உங்கள் வாழ்க்கை முடிய வேண்டும் என்பதற்கு அல்ல. அப்படி முடிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் உங்களை காப்பாற்றாமல் விட்டிருப்பார். உங்களை அழைத்துக் கொண்டு வந்ததன் நோக்கம் நீங்கள் வியாதியில் முடிவடைய வேண்டும் என்பது அல்ல, கடன் பிரச்சனையில் முடிய வேண்டும் என்பது அல்ல, வருத்தத்தில் முடிக்க வேண்டும் என்பது அல்ல. அப்படி முடிக்க வேண்டும் என்று விரும்பி இருந்தால் உங்களை அன்றைக்கே முடியும்படிக்கு விட்டிருப்பார். உங்களை அழைத்துக் கொண்டு வந்ததன் காரணம் கானான் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவதற்குத்தான். இதைத்தான் யோசுவா சொன்னான். ஆயி பட்டணத்திலே தோல்வி அடைந்து நின்ற போது அவன் சொன்னான், ஆண்டவரே, இந்த ஆயி பட்டணத்தில் நாங்கள் தோல்வி அடைந்து நிற்கிறோம். நாங்கள் தோற்று போவதற்காக இந்த யோர்தானை கடந்து எங்களை அழைத்துக் கொண்டு வரவில்லை, நாங்கள் ஜெயிப்பதற்காகத்தான் எங்களை அழைத்துக் கொண்டு வந்தீர். ஆமென். ஆகவே உங்களை இதுவரைக்கும் தேவன் அழைத்துக் கொண்டு வந்ததற்கு காரணம் நீங்கள் தோல்வியை தழுவ வேண்டும் என்பதற்காக அல்ல. அது அவருடைய எண்ணத்தில் இல்லை, அவருடைய திட்டத்தில் இல்லை. உங்களை குறித்து அவர் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவை தீமைக்கு ஏதுவான நினைவுகள் அல்ல, அவைகள் நன்மைக்கு ஏதுவானவைகள், சமாதானத்திற்கு ஏதுவானவைகள். ஆகவே உங்கள் வாழ்க்கையின் வெற்றி என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. உங்கள் வாழ்க்கையின் வெற்றி என்பது ப்ராபபிலிட்டி கிடையாது, அது ஒரு நிகழ்தகவு கிடையாது, அல்லது அது ஒரு பை சான்ஸ் கிடையாது. இட் இஸ் a determined one, it is a destined one. அது தீர்மானிக்கப்பட்டது, அது டிசைன் பண்ணப்பட்டது, அது நிர்ணயிக்கப்பட்டது, அது நினைத்தது நடந்தே தீரும் இயேசுவின் நாமத்திலே. ஆமென், ஹalleluya. I am so happy. ஒரே ஒரு ஸ்டான்ஸா ரிதத்தோட பாடி முடிச்சிரோம். 1 2 3 4.
Come on, கையை தட்டி. இந்த இளைய குமாரனை நேசிக்கிறதுக்காக அவர் மூத்த குமாரனை பகைச்சார் பாருங்க. கையை தட்டு. அதுதான்டா அப்பா அப்படின்னு அவன் சொல்றான். வேசிகளிடத்தில் ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரன். அவர் சொல்றார், ஆமாம் அவன் என்னுடைய குமாரன். ஆமென். அவன் சொல்றான் உங்க பிள்ளை. அவர் சொன்னாரு, அவர் நம்முடைய ஆண்டவர் என்று சொல்வதற்கு வெட்கப்படவில்லையா? கையெழுத்து சில பழைய பரிசுத்தவான்கள் பார்த்திருக்கிறேன் பாருங்க. ஐயோ அங்க அதை தொட்டாத சாக்கடிச்சு, இதை தொட்டா சார், ஐயோ நாங்கள் எங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ளுகிறோம். அப்படியே 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 போய் கடைசியில் எங்க விழுந்துருவாங்க? குழியில் விழுந்துருவாங்க. ஒருத்தர் இப்படி தான் அரசு ரெடி கிரவுண்டில் நாங்கள் மீட்டிங் போட்டு முந்தின நாள் மீட்டிங்கில் ஸ்டேஜை பக்காவா எல்லாம் டிசைன் பண்ணிட்டோம். அப்போ கேமரா அவன் எடுத்தவன் பழைய ஆள் இன்னொருத்தன் ஒருத்தன் பழைய அன்பு. அவன் என்ன சொன்னேன், சார் அப்படியே வைடுக்கு வாங்க சார், அப்படியே வைடுக்கு வாங்க சார், அப்படியே வைடுக்கு வாங்க சார். நாங்கள் இப்போ நல்லா இருக்கா, இப்போ நல்லா இருக்கா, அப்படியே வைடுக்கு வாங்க, அப்படியே வைடுக்கு வாங்கன்னு சொல்லி கடைசியில் ஆளக்கான திரும்பிட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து ஆளக்கான மட்டமல்லாக கிடக்குறான். ஸ்டேஜ்ல இருந்து விழுந்துட்டான். ஓவர் வைடுக்கு போயிட்டான். வைடுக்கு வாங்க, வைடுக்கு வாங்க. இப்படி ஒரு குரூப் இருக்கு. சார் பரிசுத்தம் சார், நாங்கெல்லாம் வந்து ஆமா சார், நாங்க வந்து ஆமா. இவர்கள் யாருன்னா வந்து வெளிப்பிரகாரம், அடுத்து பரிசுத்த ஸ்தலம், அடுத்து மகா பரிசுத்தலம், அவ்வளவுதான். இவங்க அதையும் தாண்டி அங்கிட்டு ஒரு குப்பை மேடு இருக்கு, அங்கிட்டு போயிடுவாங்க. வைடுக்கு வாங்க சார். மகா பரிசுத்தல் தாண்டி அங்கிட்டு குப்பை மேடு ஒன்று இருக்கு. இவங்க மிஞ்சின பரிசுத்தவான்கள். நாங்க அட்வான்ஸான தியரியில இருக்கிறோம். இந்த கலாத்தியர் கிரேஸை தாண்டி ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. என்னன்னா கொஞ்சம் அட்வான்ஸா பேசிக்கிட்டு இருக்கிறேன். அட்வான்ஸ் நீ பாட்டுக்கு மகா பரிசுத்தத்தை தாண்டி குப்பமேட்டுக்குள்ள போயிடாத. என்ன பாருங்க, மனுஷனுக்கு எதை குறித்தெல்லாம் பெருமை பாருங்க. டாக்டரினை பத்தி பெருமை, ஹோலினஸை பத்தி பெருமை. இந்த உலகத்திலே இந்த இந்தியாவிலே சிம்பிளா பேசினவர் ஒரே ஒருத்தர் தான் எனக்கு தெரிஞ்சு, பிரதர் டிஜிஎஸ் தினகரன். இந்த இந்தியாவிலே டாப்ல நின்னவர் அவர் தான். இந்த ரொம்ப டீப்பா பேசுறவங்களை பார்த்தீங்கன்னா 4 பேர் தான் உட்காந்துருப்பாங்க. ஏன்னே தெரியல எனக்கு. அதனால நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே என்னை டீப்பா இப்போ கொண்டு வராங்க. நான் ஏதோ ஏசு நல்லவர் ஏசு நல்லவர் அப்படியே போயிடுறேன். ஏன்னா ஏசு நல்லவர்னவர் தான் இந்தியாவில் டாப்ல நின்னாரு. ஆமா ஆமா, நமக்கு தெரிந்ததெல்லாம் மிக சாதாரணமானது அப்படின்னு. எனக்கு தெரிந்தது பழைய பாடல்கள் மாத்திரம் தான். இயேசு உன்னை நேசிக்கிறார் என் மகளே, இயேசு உன்னை அழைக்கிறார். மைத்திலி, யார் அந்த மைத்திலி? God will use you mightily. Simplest man, simplest doctrine, but the powerful man, the topmost man of God, the world number 3, the hero of India, the hero of India. ஒரு அமெரிக்கன் கூட நான் வந்துட்டு இருந்தப்போ ஒரு வீட்டுக்கு போய் என்ட்ரு ஆயிருக்கிறோம் 92ல. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள டிஜிஎஸ் தினகரன் ஃபோட்டோ இருக்கு. அதில் நான் எந்த சர்ச் பாஸ்ட் கூட இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காரு. அதை பார்த்தோன்னு சொன்னா the hero of India அப்படின்னா. கலாத்தியர்ல பவுல் திரும்பி வரான். பவுலை பார்த்து சொல்றான், பரவாயில்ல சார், பேசிக் நிறையா நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு. என்ன சொல்ல வரான்? நாங்கள் இப்போ அட்வான்ஸுக்கு போயிட்டோம். அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ் லேர்னிங் டிக்ஷனரி. அங்கே போனோன்னு என்ன இருக்கு? ஈட்டுக்கு வந்து தூங்குனா இருக்கு, அங்கேயும் ஈட்டுக்கு என்ன இருக்கு, எந்த டிக்ஷனரி வேணாலும் சாப்பிடுன்னு தான் இருக்கு. அட்வான்ஸாக போயிட்டோம். என்னென்ன விருத்த சேதனம் பண்ணலான்னு இருக்கோம் இப்போ நாங்கள் எல்லாருன்றாங்க. என்ன, நாங்கள் இப்போ கிரேஸை தாண்டி இருக்கிறோம். சொன்னா, நன்றாய் ஓடினீர்களே, உங்களை கெடுத்தவன் யார்? நாங்கள் இப்போ காணிக்கை கொடுக்குறோம், நாங்கள் வந்து இது இல்லை அது இல்லை, நாங்கள் இப்போ விருத்த சேதனம் அட்வான்ஸ்டு போயிட்டு பவுலை பார்க்குறாங்க. எப்படி சார் நீங்களும் வாங்க, பரவாயில்ல, நீ அந்த காலத்தில் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அட்டா பாவிலா,
பவுல் சொல்றான், போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறொரு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஆமென், 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 ஆமென். God is good. புதிய பாடங்களை பழைய பாடத்தின் வெளிச்சத்தில் தான் நாம் கடந்து செல்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். Praise God. 27 வருடம் 24 வருடம் தவறான பாடத்தை நீங்கள் படிக்கவில்லை, சரியாக தவறான பாடத்தை படித்தீர்கள். ஆமென். அதை படித்ததுனால தான் இன்னைக்கு அது தவறுன்னு உங்களுக்கு தெரியுது. பூரணம் இல்லாததை படித்தீர்கள், தவறானதில்லை. உங்களுக்கு அது முடியாது என்பதை சொல்லிக் கொடுப்பதற்கு ஒன்றை அவர் செய்ய வேண்டியது இருந்தது. புத்தி கொள்முதல் அவரு சாய்கனன் புத்தி கொள்முதல். ஒரு அமௌண்ட்டை போட்டு ஒன்று செய்கிறீங்க, ஃபெயிலியர் ஆகி போச்சு, இருக்கிறது ஃபெயிலியர் ஆகி போச்சு. அதுக்கு பேர் லாஸ் கிடையாது, நீங்கள் புத்திக்காக போட்டிருக்க கொள்முதல். அப்படித்தான் உங்கள் புத்தியை உங்களுக்கு சொல்ல வைக்கிறதுக்கு ஒரு 20 வருஷம் கொள்முதல் போட்டார். இஸ்ரேல் ஜனங்கள் 40 வருஷம் போட்டார். உன் இருதயத்தில் உள்ளதை உனக்கு அறிவிக்கும்படிக்கு புத்தி கொள்முதல். எல்லாம் சரியாக தான் போயிட்டு இருக்கு. ஆமாம், நான் இப்பொழுதும் கிருபை பழைய ஏற்பாட்டு வெளிச்சத்தில் நான் பார்க்கிறேன். ஆமாம், நீங்கள் முடியாதுன்றதை கண்டுபிடிச்சா தான் கிறிஸ்து எனது நீதின்ற இடத்துக்கு நீங்கள் என்ன செய்வீங்க, வருவீங்க. எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு. ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆனால் கொஞ்சம் பேர் பாஸ் ஆகாமல் பழசுலேயே இருக்கீங்க, அதுதான் சொல்ல வரேன். இன்னும் முடியல, அட்டெம்ப்ட் எழுதி ஆவண்டான்ற லெவலில். கர்த்தர் நல்லவர். ஸோ ரொம்ப அப்படி வைடுன்னு போயிடாதீங்க. கடைசியில் ஸ்டேஜை விட்டு கீழே விழுந்து, ஆமாம் நல்ல வேலை ஒன்றும் ஆகலை, அது ரொம்ப பலன்னு வேற இருப்பாப்புல தலை அவருக்கு வேற, அதெல்லாம் எதுவும் ஆயிருக்கும்னு நினச்சி. God is good. ஸோ நீங்கள் இந்த உலகத்தை விட்டு நாங்கள் அப்படியாகும் இப்படியாகும் அப்போ அவன் அல்ல இவனே. அந்த வார்த்தை ரொம்ப அழகாக அதில் இருக்கு பாருங்க. ஓகே, லூக்கா 15 15:30. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொளுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். பாருங்க, வேசிகளிடத்தில் ஆஸ்தியை அழித்து போட்டாராம். யாரு? இளையகுமாரன். அவனுக்கு என்ன அட்ரஸ் கொடுக்குறான்னா, அழித்து போட்ட உங்க பிள்ளை. அவர் உடனே ஆமாப்பா அவன் என் பிள்ளை தான், கையை தட்டு. He did not refuse it. ஆமென் சொல்லுங்க. இவன் வந்த உடனே கொளுத்த கன்றை அழிப்புகிறேன். அப்ப அவர் சொல்றாரு, டே அவன் எனக்கு மட்டும் பிள்ளை இல்லடா, கடைசி வசனம் உனக்கும் சகோதரன்டா. என்ன குடும்பம் சார் இது, என்ன குடும்பம் சார், எப்படி சொல்ல, என்ன அமேசிங் சார் இது. யாரும் அறியாத உண்மை நன்றாய் சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, யாரும் அறியாத உண்மை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்தரென்று நினைத்து நாம் உயிர் வாழ்கின்றோம். அழகான கண்கள் பாடிட்டே இருக்கலாம் போலதான் இருக்கு. ஆமே, ஆமா, மெசேஜ் வேற இருக்கு. ஆமா, டைம்ல வேற முடிக்கணும், பாட்டு வேற இருக்கு. யாரும் அறியாத நான் முடிக்கணும் தான் நினைக்கிறேன். யாரும் அறியாத நன்றாய் விடுப்பா இப்படி ஒரு half an hour லேட்டா முடிச்சாதான் இல்லை அப்படின்ற கையை தட்டி. பயப்படாதீங்க, அல்லேலூயா. உங்களை அறிந்தவர், உங்கள் பலவீனங்களை அறிந்தவர்,
உங்கள் இயலாமை புரிந்தவர். அவன் மண் என்று அவர் நினைவு கூறுகிறார். When somebody understand our weakness, he can love us more. சில நேரம் எங்கள் அம்மாட்ட நான் செய்யுங்க இப்போ செஞ்சுக்கணும்னு சொல்லும்போது எங்கள் அப்பா சொல்ல கொடுப்பாரு. அவளால் செய்ய முடியாதா? ஏன்னா he knows her better than I know my mother. அவளால் முடியாது. அவளை போட்டு என்ன செய்ய உபத்திரவத்தை கொடுக்காது. இப்படிதான் நம்மளோட இன்னபிலிட்டி அவர் பார்க்குறாரு. அதுக்கு பேர் தான், அதனால தான் மனுஷனை படைக்கும்போது நிர்வாணமாக படைச்சாரு. நிர்வாணம் என்ன தெரியுமா? அவர்கிட்ட நீங்கள் ஜூலா அதெல்லாம் பண்ணக்கூடாது, ஜூலா ஜாலா வேலையெல்லாம் கொடுக்கக்கூடாது. அவர்கிட்ட கண்ணாடி மாதிரி நிற்கணும். நன்றாயறிந்து கையை தட்டு, நன்றாயறிந்து நன்றா